ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிமா கிச்சன். இன்றைக்கி கடலை பருப்பு வச்சு ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். பாருங்கள், கடலை பருப்பு ஒரு கப் போட்டு அரைச்சி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒரு மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் இந்த கப்பில் இருக்கிறதுல 10-12 மிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் ஒன்று போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் போடணும். போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் போடணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 12 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு இந்த வடையை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயில் போட்டுட்டு, ரொம்ப சவுக்கக்கூடாது. இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுடணும். கொஞ்சமாக தண்ணி வச்சு போட்டாக்கா தான் அது கொஞ்சம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் குழம்புல போட்டுறதுக்கு. அது போட்டு நல்லா செவந்து இதில் எடுத்து போட்டுக்கணும். இது நல்லா செவந்துடுச்சு. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஊற்றுறேன். இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, இன்னும் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். அப்புறம் தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை சேர்க்கணும். இது உப்பு போட்டு மூடிடுங்க. இந்த பாருங்கள், இது எல்லாம் செவந்துடுச்சு. எல்லா பக்கடாவும் போட்டு எல்லா மாவையும் உருட்டி போட்டுட்டேன். இந்த இது கொதிச்சிடுச்சு. அந்த தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிட்டுக்குள்ள அது கொதிச்சிடுச்சு. தேங்காய் ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு அந்த விழுதையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இதுக்கு மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. நல்லா கிண்டி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற குழம்பு. அது நல்லா கொஞ்சம் நமக்கு திட்டமாக தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்குது. இந்த உருண்டையெல்லாம் எடுத்து அதில் போட்டுடணும். இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் முதல் தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றணும். முதல் தேங்காய் பாலை நல்லா ஊற்றி மூடி வச்சுருங்க. கொதித்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான்.
கொதிச்சிடுச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு, இறக்கியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள்.